ஓகே, இப்போ நான் வந்து நம்ம ஸ்டூடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஸ்டூடியோக்குள்ளே வந்துட்டோன்னே நம்ம ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணுற நம்மளோட கம்ப்யூட்டர் தான். இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியலனா இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு ஜெப்ரானிக்கோட ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒயர்லெஸில் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜெப்ரானிக் கம்பெனி வாங்காதீங்க. ஏன்னா இந்த கீபோர்டே எனக்கு நிறைய பிரச்சனை தருது. ஒயர்லெஸில் நீங்கள் ஒரு நல்ல கீபோர்டு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் டெல் கம்பெனியை கண்டிப்பாக பார்க்கலாம். நானே என்னோடய கீபோர்டை மாற்றலாம் தான் இருக்கேன். இதுக்கப்புறமா நான் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் தான் வாங்கலான்னு இருக்கேன். எதனால் மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒயர்லெஸ் கீபோர்டு போனால் எப்படியும் 1000 ரூபாய் ஆகிடும். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போட்டு நான் ஒரு கேமிங் கீபோர்டே வாங்கிடலாம். ஓகே, அப்படியே இந்த கம்ப்யூட்டர் டேபிளில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு புத்தர் சிலை இருக்கும். நெட்டில் தேடினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லா பொருள் அண்ட் கேஜெட்டோட பை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட் புக் எல்லாம் இருக்கும். நம்ம சேனலுக்கான ஸ்கிரிப்ட் அது எல்லாமே நம்ம இல்லை தான் எழுதுவோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் ஸ்டிக்கர் இருக்கும். நம்ம சேனலில் அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு சொல்லிட்டு நம்ம இதில் தான் எழுதி இந்த இடத்துல நம்ம ஸ்டிப் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் டேபிளுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா ஒரு சில கேஜெட் எல்லாமே நான் வச்சுருப்பேன். அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரைபோர்டு. நான் இப்போ இந்த வீடியோ என் மொபைலில் அப்படி தான் நான் ஷூட் பண்ணுறேன். இந்த ட்ரைபோர்டை நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலே வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபோர்டு நெட்டில் அவைலபிளாக இருக்கிறதில்ல. நான் நெட்டில் இந்த ட்ரைபோர்டுக்கான லிங்க் கிடச்சிச்சின்னா நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதே ரேட்டில் இருக்கிற வேறு சில ட்ரைபோர்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கும். நம்ம சேனலில் அதிகமாக நீங்கள் இந்த ஃப்ளவர் பாட்டை பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைக்கான ஒரு டேபிள் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். ஆனால் நான் இதை மைக் ஹோல்டருக்காக நான் யூஸ் பண்ணதில்லை. இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நெட்டு போல்ட்டு அப்புறமா ஒரு மொபைல் ஹோல்டர் இது எல்லாத்தையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் ஒரு மொபைல் ட்ரைபோர்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னால் இந்த ட்ரைபோர்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் டாப் வியூவில் எடுக்கிறது, அன்பாக்சிங் வீடியோ அது எல்லாத்துக்கும் நான் இந்த ட்ரைபோர்டை யூஸ் பண்ணிப்பேன். ஐ மீன் ட்ரைபோர்டு இல்லை, இது ஒரு மைக் ஸ்டாண்ட் தான். நான் ஒரு ட்ரைபோர்டு மாதிரி இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ அப்படியே நான் உங்களுக்கு ஜூம் அவுட்டில் வரேன். நீங்களே பார்க்கலாம். எல்லோ அண்டு பிங்க் இந்த 2 கலர்லேயும் தான் நான் கம்ப்யூட்டர் டேபிளை டிசைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இதை பெயிண்ட்டாக கேட்டிங்க. இது பெயிண்ட் இல்லை, ஜஸ்ட் கலர் பேப்பர் அண்டு பிளாக் கலர் டேப் வச்சு நானாக டிசைன் பண்ணது தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை காட்ட மறந்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் மேலே தான் ஒய்ஃபை ரவுட்டர் இருக்குது. அந்த சிக்னல் இந்த ரூம் வரைக்கும் வராது. அதனால தான் நான் இந்த ஒய்ஃபை எக்ஸ்டெண்டரை யூஸ் பண்ணி அந்த ஒய்ஃபை சிக்னல் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அம்மா இதில் ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்குது. ஜஸ்ட் ஈத்தர்நெட் கேபிளை யூஸ் பண்ணி என்னோட கம்ப்யூட்டருக்கும் நான் இன்டர்நெட் கொடுத்துக்கிட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு விண்டோ இருக்கும். இல்லை கீழே இருக்கிற விண்டோ யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இதை ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை ஒரு சில நோட்ஸ் எல்லாமே நான் ஒட்டியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகனில் என்னென்ன ப்ராசஸர் எல்லாம் இருக்குது, அதே நேரம் மீடியா டெக்கில் என்னென்ன ப்ராசஸர் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான கமெண்ட். இது நம்ம சேனலுக்கு வந்ததில்லை. இது யாருக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரிஷிபீடியா நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் கீழே அந்த டேரக்டர் ரிஷிபீடியாவை பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த நோட்டீஸ் போர்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்போ யூஸ் பண்ணுற அந்த டிஷர்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ஒரு ரேக் இருக்குது. இல்லை நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ரேக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட 2.0 ஹோம் தேட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான ஃப்ளக் பாயிண்ட் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கல. ஆனால் நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லைட் ஹோல்டரை நான் ஜஸ்ட் ஃப்ளக் பாயிண்ட்டாக கன்வெர்ட்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல இருக்கும்.
ஜஸ்ட் நான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணால் எனக்கு வந்து அந்த ஹோம் தேட்டர் வந்து ஆன் ஆகும். ஓகே, அப்புறமா வந்து இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஒரு சில கேஜெட்டோட பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த பழக்கம் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா, இன்னும் வேறு ஒரு சில பேருக்கும் வந்து இருக்கான்னு தெரில. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜியை பிடிச்சவங்க இன்னும் வந்து ஏதாச்சும் வந்து கேஜெட்டை வந்து பை பண்ணுறவங்க எல்லாமே வந்து அந்த கேஜெட்டோட பாக்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போடுறதுக்கு மனசே வந்து வராது. அதே மாதிரி தான் எனக்கும் வந்து பாக்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போடுறதுக்கு மனசே வந்து வரல. ஆனால் தான் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி வந்து பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர் சேவர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 5 இயர் மாடல் இருந்தாலும் வந்து இது வந்து யூஸ் ஆகுறதில்லை, இருந்தாலும் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விஆர் பேங்க் வெப்சைட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினேன். இன்னுமே வந்து எனக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த விஆருக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன், வேணும்னா வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து வந்தோம்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டோட பாக்ஸ் வந்து இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜொட்டாக்கோட GT710 கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம வந்து இந்த பக்கம் வந்து வந்தோம்னா என்னோட பழைய ஃபோன், அதாவது Oppo F3யோட டம்மி நான் வந்து வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மொபைல் தான் டோட்டலாக வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த மொபைல் வந்து ரிப்பேர் ஆனதால் தான் வந்து நான் புது மொபைல் வந்து வாங்கினேன். இப்போ வந்து அந்த மொபைலில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். Realme 6 Pro மொபைலில் தான் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது அப்படியே நம்ம வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த வைஃபை எக்ஸ்டெண்டோட பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஆமாம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்கோட வெப் கேமரா வந்து வச்சுப்பேன். டோட்டலாக வந்து ஃபெயிலியர். ஒரு 200 தான் வந்து வந்துச்சு அந்த வெப் கேமரா. வாங்கிறதே வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து இந்த ரேக்கில் வந்து வந்தோம்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து யூஸ் பண்ணுற எல்லா மொபைலோட பாக்ஸையும் நான் வந்து ஷோகேஸ் மாதிரி நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்ம மொபைலோட பாக்ஸ், உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து நம்ம கையில் வந்து ஜியோ ஃபோனும் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணுற மைக் வந்து இதுதான், போயாவோட M1 மைக். உண்மையிலே வந்து இந்த மைக் வந்து வேல்யூ ஃபார் மணின்னு வந்து சொல்லுவேன். நான் வாங்குறதுலேயே வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல கேஜெட்டு. ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கட்டும், இன்னும் வந்து ஒரு பெரிய யூடியூபராக வந்து இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதிகமாக வந்து இந்த மைக் தான் வந்து அவங்க யூடியூப் சேனலுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மைக்கை நான் வந்து வாங்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1200 ரூபாய்க்கு வந்து வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. அப்படியே வந்து நம்ம வந்து இந்த பக்கம் வந்து வந்தோம்னா டேட்டாவோட 1 TB ஹார்ட் டிஸ்க் நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, அப்புறமா வந்து அப்படியே இது வந்து கீழே வந்து வந்தோம்னா ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருப்பேன். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில எம்டி சிடியும் அப்புறமா வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸையும் நான் வந்து பூட் பண்ணி வந்து வச்சுருப்பேன். அப்புறமா வந்து இதில் வந்து ஒரு சில கேபிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஆடியோ ஸ்ப்ளிட்டர், நம்ம ஓடிஜி கேபிள், அது எல்லாத்தையும் நான் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன். அம்மா வந்து இதில் வந்து சும்மா இதெல்லாமே வந்து சும்மா பாக்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து வந்தோம்னா இந்த வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து வந்தோம்னா ஒரு சில புக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். என்னோடய காலேஜ் புக்ஸ் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு சில கேஜெட்டோட பாக்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணோம். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வந்து போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட். இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து பார்க்கணும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நோட்டீஸ் போர்டாக வந்து யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதை தான் நான் வந்து நோட்டீஸ் போர்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இதை வந்து நான் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம சேனலில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து போடலாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்லில் வந்து என்னென்ன ப்ராசஸர் எல்லாம் வந்து இருக்குது, அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து வந்தோம்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸில் வந்து என்னென்ன டைமிங்கில் எல்லாம் வந்து போடலாம்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாளைக்கே நம்ம வந்து 2 வீடியோன்னு சொல்லி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு காலம். அப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம். அப்புறமா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பிரச்சனையால் வந்து கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து திருப்பியும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இது வந்து என்னன்னு தெரியுதான்னு தெரியல. இது வந்து ஒரு பொருள். அந்த பொருளுக்கான சைஸை தான் வந்து நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணி இதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வந்து வரும். அதனால தான் வந்து அந்த பொருளுக்கான சைஸை நான் வந்து பேப்பரில் வந்து கட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இந்த பொருளுக்கான சைஸை நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறேன். இந்த பொருள் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுதான்னு வந்து சொல்லுங்கள். நான் வந்து கடைசியில் வந்து இந்த பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து வந்தோம்னா இதுதான் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான இடமே. நான் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு வந்து உக்காந்துப்பேன். இப்போ அந்த சேர் தான் வந்து நான் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் தான் வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து சேர் வந்து இல்லை. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 அம்ப்ரல்லா லைட் வந்து நான் வந்து வச்சுருப்பேன்.
எனக்கு வந்து அம்ப்ரலா டைப் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து ஐடியா இல்லை. சாஃப்ட் பாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஐடியா வச்சுருந்தேன். அதே வந்து நம்ம வந்து சாஃப்ட் பாஸ் ஸ்டூடியோ லைட்டுக்கு வந்து போனோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 9,000 வந்து வருது. அவ்வளோ பட்ஜெட்டெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. ஆனால் தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த அம்ப்ரலா டைப் வந்து வாங்கிட்டேன். இந்த 2 அம்ப்ரலா லைட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 ரூபாய் தான் வந்து ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து தனித்தனி பாட்டாக வந்து வாங்கினேன். அம்மா கடைசியில் எல்லாத்தையும் நான் வந்து அசம்பிள் வந்து பண்ணிட்டேன். ஓகே, அப்புறமா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 RGB லைட் வந்து இருக்கும். இந்த 2 RGB லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500 ரூபாய் தான் வந்து வரும், ரெண்டுமே வந்து சேர்த்து. கண்டிப்பாக வந்து இந்த 2 RGB லைட்டும் வந்து வேல்யூ ஃபார் மணி வந்து சொல்லுவேன். இந்த RGB லைட்டால் தான் வந்து நம்ம வீடியோ பேக்கில் வந்து ஒரு கலர் எஃபெக்ட் வந்து வருது. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டூடியோ லைட்டை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப வெளிச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பேக்குக்கு வந்து வந்துடுறேன். ஓகே, ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடியோ லைட்டு. அப்பமா வந்து அந்த RGB லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய கலர் நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இடத்துக்கு போய்ட்டு நம்ம வந்து பேசலாம். ஓகே, இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 25 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து 25,000 நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு யூடியூபருக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிற ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், 1000, 10,000, 25, 50, 1 lakh இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோனாகவே வந்திருக்கும். அதேமாதிரி தான் வந்து இந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்குது. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து இருக்குது. என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன். அதேமாரி வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஸ்டூடியோ வந்து நம்ம சேனலுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டூடியோவாக வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு ஒரு ஸ்டூடியோவில் தான் வந்து இருந்தோம். அந்த ஸ்டூடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டுறேன். இந்த சின்ன இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அங்கே இருந்த எல்லா பொருளையும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். போன மாதம் தான் வந்து இந்த ஸ்டூடியோ லைட்டாக இருக்கட்டும், இந்த RGB லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம ஸ்டூடியோவில் வந்து அப்கிரேட் வந்து பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப நாளாக வந்து நானும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்த கிவ்அவே. கண்டிப்பாக வந்து இந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வந்து கிவ்அவே வந்து தரலாம். ஆனால் வந்து என்ன பொருள் தான் வந்து தரலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து ஐடியாவே வந்து இல்லை. நான் வந்து ஒரு 3 பொருளை வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த 3 பொருள் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் நான் வந்து பிக் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கான கம்யூனிட்டி டேப்பில் வந்து இந்த 3 பொருளையும் வந்து போட்டு ஒரு ஓட்டிங் நம்ம வந்து பண்ணலாம். அந்த ஓட்டிங்கில் வந்து என்ன பொருளுக்கு வந்து அதிகமாக வந்து ஓட்டு வந்து வருதோ அந்த பொருளை வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்அவே வந்து தரலாம். இந்த வீக்குள்ளே வந்து அந்த கிவ்அவேக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ. ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. அட் லாஸ்ட் நான் ஃபைனலாக வந்து நம்ம சேனலுக்கான ஸ்டூடியோ டூரை நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி. ஓகே, ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேன். அந்த பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன்.